நல்லது ரசிகர்களை மீண்டும் இடைவெளிக்கு பிறகு திங்கட்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியின் நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். பொதுவாக இந்த இசை என்பது எங்களுடைய மனதில் வரக்கூடிய கவலைகளுக்கு ஒரு நல்ல மருந்தாக அமைகிறது என்றெல்லாம் சொல்கின்றார்கள் ஆய்வுகளின் மூலமாக. எனவே எங்களுடைய உடல் உள்ள ஆரோக்கியத்துக்கும் இந்த இசை என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எனவே இசையை சரியான முறையில் கற்று அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பணியை செய்கின்ற ஒருவரைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இசைத்துறையில் தன்னுடைய கலைமானியை முதுமானியை பூர்த்தி செய்து இந்தியாவுக்கு சென்று அங்கே இசையை முறையாக கற்று கர்நாடக இசையை அதன் மூலமாக தன் பெற்ற இந்த இசையை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய இசை ஆசிரியர் பணியை செய்து வருகின்ற ஒருவர் தான் நிபாஷினி சக்திவேல் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். எனவே அவருடைய அனுபவங்களை பற்றி நாங்கள் இன்று அவரோடு பேசி தெரிந்து கொள்ளாமல் நினைக்கின்றோம். வணக்கம் நிபாஷ். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நினைக்கிறேன் முதலாவது ஒரு நேர்காணல் அப்படியா? முதலாவது. ஓகே, பொதுவாக உங்களுடைய அந்த ஆரம்பத்தை பற்றி நாங்கள் பேச வேண்டும். உங்களுடைய பாடசாலை ஆரம்ப பாடசாலை காலங்கள் எவ்வாறு இருந்தது? எங்கே படித்தீர்கள்? நான் 2000ஆம் ஆண்டு திருச்சி ஷண்முகா லேடிஸ் காலேஜில் திருகோணமலையில் நான் என்னது ஆரம்ப கல்வி உயர்தர கல்வி எல்லாமே அந்த ஸ்கூல் தான். அங்கே தான் நான் படித்தேன். நான் அதுக்கு பிறகு தான் நான் வந்து இந்தியாவுக்கு போனான். இந்த பிஏ படிப்பு ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸ் பண்ணால திருப்பி மாஸ்டர்ஸே நான் அங்கேயே கண்டினியூ பண்ணினான். அதே டைமில் நான் வந்து சிதம்பரத்தில் பன்னிச டிப்ளமா கோர்ஸ் ஒன்றும் ஃபாலோ பண்ணினான். பொதுவாக நீங்கள் ஆரம்ப கல்வியை படித்தீங்க, அது சரி. அதுக்கப்புறம் உயர் தரத்துலேயும் வந்து நீங்கள் இசையை ஒரு பாடமாக எடுத்தீங்களா? இல்லை, நான் வந்து ஆரம்ப கல்வி இடையில் நான் ஒரு 2ஆம் ஆண்டு படிக்கல தான் நான் முதல் மியூசிக் கிளாஸ் போனான். ஆனால் எனக்கு மியூசிக் கிளாஸில் விருப்பம் இருக்கையில் அம்மா கொண்டு விட்டுட்டு வருவேன், நான் பாட மாட்டேன்னு இருப்பேன் பேசாமல். இப்போ எங்களோட திருகோணமலையில் ஆலயங்கள் வந்து எங்களை வளர்த்து விட்டதுன்னு சொல்லலாம். இசையை வளர்க்குறதுல முக்கிய பங்கு ஆலயங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த கோயிலில் எங்களோட மியூசிக் கிளாஸால் கூட்டிக் கொண்டே பாடுற டைமில் ஒரு விருப்பம் உண்டு அதுலேருந்து வரவழிக்கிட்டது. எல்லோரும் சொல்லி நம்ம நல்லா பாடுறீங்கன்ட்டு. அதுக்கு பிறகும் நான் மியூசிக்கை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள நினைக்கல. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் தொடர்ந்து எல்லாரும் என்ன இவ்வளவு குரல் வளம் இருக்கீங்களே, ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீங்க, ஒரு ஆர்வம் உண்டு எனக்குள்ளே வந்தது. நான் முதல் கொமர்ஸ் படித்தேன். நான் அதுக்கு பிறகு என் டீச்சர் மிஸ்ஸஸ் விஜயகுமாரி தவசலிங்கம், அவள் வந்து இசை நடன கலாலயம் ஒன்று வச்சுருக்கா. அவள் தான் ஒரு 3 monthsல நான் மியூசிக்ன்ற ஒரு சப்ஜெக்டை திருப்பி மாற்றி எடுத்து நான் படித்தேன். நான் அவட்ட படித்து எனக்கு ராமநாதன் நுண்கலைப்பிடம் எனக்கு கிடைச்சது. ஆனால் என் டீச்சர் வந்து இந்தியாவில் படித்தவ. அதே யூனிவர்சிட்டியிலே நானும் படிக்கணுமென்று எனக்கும் ஒரு ஆசை, டீச்சருக்கும் ஒரு ஆசை. அதனால் நான் அதுக்கு பிறகுதான் என் பெற்றோர் சப்போர்ட்டோடு நான் போனேன். 3 விஷயத்தை சொல்லிக்கிறீங்க. அதாவது ஒரு மனிதன் சாதிக்கணுமெண்டா பெற்றோர் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக முக்கியமாக இருக்குது. அதே போல் இசையை பொறுத்தளவில் ஆலயங்கள் வந்து இசையை வந்து வளர்ப்பதற்கு காரணமாக இருக்குது. 3வது வந்து ஒரு ஆசிரியர், சரியான ஆசிரியர் எங்களுக்கு கிடைக்கணும். அதே போல் 4வது விஷயம் சொன்னீங்க, ஒரு மோட்டிவேஷன் இருக்கின்ற போது இயல்பாக ஒரு வெறுப்பான அந்த விஷயம் ஒரு விருப்பான ஒரு விஷயமாக மாறி இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் அந்த இசை பின்னணி குடும்பத்திலே வருகின்றீர்களா அல்லது எதேர்ச்சியாக இதுக்குள்ள நீங்க வரீங்க? எனக்கு எங்களோட குடும்பத்தில் இசையண்டு அப்படி யாரும் இருக்கல. நான் தான் முதலாவது. ஆனால் என் பெற்றோருக்கும் இசையில் ஆர்வம் இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் என் சித்தப்பா செல்வச்சந்திரன், இப்போ அவர் இல்லை. ஆனால் அவருக்கு வந்து இசையில் ஒரு ஈடுபாடு இருந்தது. அவர் வந்து எனக்கு அனுப்புவார் ஒவ்வொரு வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பி, இதை கேளுங்கோ, இதை பாடுங்கோ, இந்த படித்தா என்ன அப்படின்ட்டு. எங்களோட குடும்பத்துக்குள்ள அவர் தான் அந்த மியூசிக் ஏதாவது நான் செய்யணுமன்றதுக்கு ஆர்வமாக இருந்தவர். கட்டாயம் அவருக்கு இந்த நேரத்தில் நான் கட்டாயம் நன்றி சொல்லணும். அவரோட பிளஸிங்ஸோடு தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். அதனால் எங்களோட சித்தப்பா அவர் ஒரு ஆளுக்கு தான் அந்த அதில் கூட ஆர்வம் இருந்தது. நீங்கள் தொழில் ரீதியாக ஒரு இசை ஆசிரியராக இப்போது கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து சைவ மங்கையர் வித்யாலயத்தில் இப்போ மியூசிக் டீச்சராக இருக்கிறேன். இந்த பாடசாலைக்குள்ள எனக்கு ஆரம்பத்தில் சில தடங்கல்கள் இருந்தது. இப்போ அதிபராக இருக்கிற அருந்ததி ராஜவிஜயன் அம்மையார் அவர் புதுசாக வந்த இடங்களை பார்க்காம எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி தந்தவ. புதுசாக வந்தாக்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு கட்டாயம் பயப்படணும். ஆனால் அவள் அப்படி இல்லை, எனக்காக ஒரு வாய்ப்பை அமைச்சு தந்தவ. அதில் முக்கியமாக சொல்லணும் இன்னியம் வெஸ்டர்ன் பேண்ட் மாதிரி ஈஸ்டர்ன் பேண்ட், அதாவது தமிழ் பாரம்பரிய வாத்திய குழு வந்து முதலே இருந்தது. அது வந்து வயலின், மிருதங்கம், தாளம் ஒரு 12 வாத்தியங்களோடு இருந்தது. அப்போ அதை கூப்பிட்டு எனக்கு தரையில நிவாசினி இது ஒரு இந்த
தமிழுக்கண்டு ஒரு வாத்திய அணி கொஞ்சம் பெருசாக இருக்கணுமென்று தான் சொல்லி தந்தவ. அப்போ எனக்கும் தமிழ் வாத்தியங்களை இதுக்குள்ளே கூட இணைக்கணுமென்றது எனக்கும் ஒரு விருப்பம். என் டீச்சரும் இப்படி ஒரு தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறபடி எனக்கும் அந்த ஆர்வம் இருந்தது. தமிழ் வாத்தியங்கள்னு சொல்லுகின்ற பொது பறை, தம்பட்டம், பறை, தம்பட்டம், உடுக்கை. தம்பட்டத்தில் வந்து 2 அது வந்து இப்போ சிங்கள வாத்திய அணிலையும் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அதுக்கு பேர் இடுக்கி. இடுக்கி, பறை, தம்பட்டம், உடுக்கை, கொம்பு, சங்கு இதெல்லாம் சேர்த்து அந்த பாரம்பரிய கருவிகளை சேர்த்து ஒரு கொம்போசம் செய்றீங்க. அதுக்கு முதல் வேற வேற வாத்திய கருவிகள் தான் இருந்தது. வீணை, வயலின், மிருதங்கம், அவங்க செப்பலாக்கட்ட அந்த வளமையான ஒரு அணி. நான் கொழும்புல நான் இது ஒருக்கா தமிழ் வாத்திய அணியை இந்த தலைநகர்ல ஒரு தமிழ் வாத்திய அணி உருவாக்கணும். ஏற்கனவே இது வடகிழக்குல அப்படி ஒரு இருக்கு வடகிழக்குல இருக்குது. எனக்கு என்னடா ஒரு தலைநகர்ல தமிழ் வாத்திய அணி என்று ஒரு இதாக இருக்கணுமென்றது எந்த ஆர்வம். அதே மாதிரி அதுக்கு அதிபர் சப்போர்ட் நிறையவே இருந்தது. ஏண்டா ஒரு வாத்தியத்தை வாங்குறது பாடசாலைக்குள்ள உள்ள எடுக்கிறேன்டா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதென்னவா அதுக்கு முகாமையாளர் மாலதி மிஸ் அவங்களும் இதுக்கு சரியாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. நிவாஷினி, உங்களோட குரல் ஒரு பாடல் கேட்கணும்னு சொல்லி ரசிகர்கள் யோசிப்பாங்க. நான் இந்த பாட்டு என் டீச்சர் கம்போஸ் பண்ணது. மணிமகளாதவி கார்த்திகேசு அம்மையார் அவர்கள் இதுக்கு வரிகள் இயற்றினவங்க. அந்த பாட்டு அற்புதங்கள் இலங்குகின்ற அழகு தீரு கோண வெட்புறையும் வேந்தே வித்தகனி கோணீசா. அற்புதங்கள் இலங்குகின்ற அழகு தீரு கோண வெட்புறையும் வேந்தே வித்தகனி கோணீசா. அற்புதங்கள் இலங்குகின்ற அழகு தீரு கோண வெட்பூ பொற்புலவு மாதுமையாள் பொற்புலவு மாதுமையாள் புடைமருவ அழகுடனே அர்த்தநாரீஸ்வரர் உருவாய் அமர்ந்த எங்கள் அரசே. அற்புதங்கள் இலங்குகின்ற அழகு தீரு கோண வெட்புறையும் வேந்தே வித்தகனி கோணீசா. அற்புதங்கள் இலங்குகின்ற அழகு தீரு கோண வெட்பூ. ரொம்ப அழகான பாடல். தொடர்ந்து இந்த பாடலை கேட்கணும் போல அப்படி எங்களுக்கு ஒரு மெய்மறந்து ரசித்து கொண்டிருக்கிறோம். எனவே எத்தனையோ மியூசிக் டீச்சர்ஸ், எத்தனையோ இசை கலைஞர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஆனால் எல்லோரும் பிரகாசிப்பதில்லை, ஒரு சிலர் மட்டும்தான் பிரகாசிக்கின்றார்கள். எனவே இதற்கு பின்னாடி நிறைய ஒரு வரலாறு, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம் அப்படி இருக்கிறது. ஒரு சிறந்த ஒரு இசை கலைஞராக நாங்கள் மிளிர வேணுமாக இருந்தால் என்ன வகையான விஷயங்களை நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணும் உங்களை தனிப்பட்ட அனுபவத்தில்? கட்டாயம் பயிற்சி என்றது ஒரு முறையான தொடர்ச்சியான பயிற்சி இருக்கணும். அந்த ஒரு கிழமை நாங்கள் பயிற்சியை மேற்கொள்ளாட்டிக்குமே எங்களோட குரலில் அது வித்தியாசம் கட்டாயம் காட்டும். அதை விட ஊக்குவிப்பு என்று நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு கோவிட் அந்த டைமில் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்றதை விட என்ன நடக்க போகுது என்ற ஒரு இது இருந்தது. அதுக்கு பிறகு திருப்பி நான் பாடசாலைக்குள்ளே வாரேன். அதுக்கு பிறகு வாய்ப்புகள் தேடி வருது. ஆனால் அதே டைமில் ஆலயங்கள் கோவிடுக்குள்ளேயும் ஆலயங்களும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்ததுன்னு சொல்லலாம். பொதுவாக நீங்கள் கச்சேரிகள் சேர்க்கிறீங்களா? எங்கெங்கே சேர்க்கிறீங்க? அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். நான் திருகோணமலையில் பிறந்த நான். இப்போ அங்கே இந்த கோயில்களில் நாங்கள் செஞ்சுருக்கோம். கட்டாயம் பத்ரகாளி அம்மன் கோயில், கோணேச கோயில், முத்துக்குமார் சுவாமி கோயில் அப்படின்னு நிறைய கோயில் இருக்குது. இந்த மேடை கூச்சத்தை போக்கினது ஆலயங்கள் என்று தான் கட்டாயம் சொல்லுவேன். சின்ன சின்ன பாட வலிக்கிட்டு ஒரு பெரிய இடத்துக்கு கிடைச்சது. அதேமாதிரி இந்தியா போனான். இந்தியாவில் கலைஞர்களுக்குள்ள போட்டி இருக்கும் கட்டாயம். ஆனால் பொறாமை இல்லை. எங்களுக்கு அவங்களே வாய்ப்புகள் எங்களுக்கு தந்தவங்க. நான் முத்துக்குமார் சுவாமி சார் என்று சொல்லி அவர் தண்டபாணி தேசிகரோட ஸ்டூடெண்ட். அவர் இலங்கை சார் தான். பத்மவாசன் சார் அப்பா. அவர்கிட்ட நான் படித்தேன். அவர்கிட்ட படிக்கலையே எனக்கு சிதம்பரத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்தவர். அது பதஞ்சலி விழான்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய ஆர்டிஸ்ட் பாடின இடத்த எனக்கு 2 தடவை நான் அங்கே பாடியிருக்கிறேன். அது ஒரு பெரிய பாக்கியம். அது எனக்கு பெரும் பாக்கியம் என்று சொல்லுவேன்.
2 தரமும் கனவா நினைவாண்டு இருக்கும். அது ஆயிரங்கால் மண்டபத்தில் எல்லாருக்கும் அப்படியான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. அதிலேயும் தேவார முதலிகள் 3 பாடல் பெற்ற தலம், எவ்வளவோ பேர் பாடல் பெற்ற தலம், எவ்வளவோ விதமான வரலாறுகளை கொண்ட தலம். அந்த தலத்தில் நான் 2 முறை பாடியிருக்கேன். அதே மாதிரி திருவாரூர் தட்சிணாமூர்த்தி கோயிலில். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும், குரு ராகவேந்திர சுவாமி மந்த்ராலயம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தையும் நான் எனக்கும் என்னென்று அந்த தொடர்பு வந்தேன்னு தெரியாத அளவுக்கு ஒரு அந்த அழைப்பு எனக்கு கிடைச்சி நான் போய் பாடினான். நிறைய ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் பாடினாங்க. எல்லாருக்கும் ஒரு பாடலுக்கான வாய்ப்பு தந்தது. அந்த மேடையில் நான் பாடினான். அதுவும் 3 தரம் பாடியிருக்கிறேன். அதுவும் எனக்கு பெரும் வாய்ப்பு. அதான் அந்த கலைஞர்கள்ட்ட ஊக்குவிப்பு எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை, ஒரு அங்கீகாரமே வந்து மற்றவங்களோட பாராட்டுதல்களும் ஊக்குவிப்பும் தான் எங்களை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக கடவுள்ற ஆசையும் இருக்குது, ஆனால் ஊக்குவிப்பு கூடுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நிபாஷினி, உங்களுடைய புகைப்படங்கள், நிறைய புகைப்படங்கள் இருக்குது, அதையும் பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது. நாங்கள் இப்போ ஒவ்வொரு படங்களாக பார்த்து அந்த படங்கள் சம்பந்தமாக பேசலாம்னு நினைக்கிறோம். தயாரிப்பாளர் தயாராக வச்சிருக்கார். இந்த படத்தை பற்றி சொல்லுங்க. இது வந்து இந்த பாடசாலை மாணவிகள் இன்னியம், இது மயூராபதி கோயிலில் அவங்க முதல் நவராத்திரி ப்ரோக்ராம் செய்யக்கில் எடுத்தது. சரி, அடுத்த படத்தை பார்க்கலாம் நாங்கள். இது வந்து இப்போ கடைசியாக சைவமங்கேர் ஸ்கூல் நெலும் பொக்கனையில் கலை விழா வச்சவங்க. அந்த நெலும் பொக்கனையில் எங்களோட பிள்ளைகள் வாத்தியம், இது 53 பேர் வாசிச்சவையல். அதில் எல்லா வாத்தியமும் இருக்குது. வீணை, வயலின், பறை, தம்பட்டம், உடுக்கை, செப்பலாக்கட்டை, தாளம் எல்லாம் இருக்குது. அதில் கொம்பு, சங்கு. இது வந்து எந்த மாஸ்டர்ஸோட கன்வகேஷன் ஃபோட்டோ இந்தியாவில். ஆமாம். இதுதான் இந்த குரு, இது குருவோட சார். அவங்க 2 பேரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டீச்சரோட சேர்த்து அங்கிளும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் டீச்சர் எங்களை கூட்டிகிட்டு போய்க்கலாம், அங்கிளும் வருவார். டீச்சர் இசை நடன கலாலயம் என்று வச்சிருக்கா. முழுக்க இலவசமாக பிள்ளைகளுக்கு இலவசமான கல்வி, இசையை வளர்த்து கொண்டிருக்கா. நடனம், சங்கீதம், வயலின் எல்லா வாத்தியங்களும் இருக்குது. இந்த படம் இது வந்து நாட்டிய நாடகம். நாங்கள் டெல்லிக்கு போயிருந்தோம். நாங்கள் எனக்கு பாடசாலையில் எங்களோட அதிபர் எனக்கு முதல் எனக்கண்டு தனியாக இசை அமைக்கிறதுக்கு வாய்ப்பு தந்த, தமிழ் தின போட்டியில் வாய்ப்பு தந்து, அந்த வாய்ப்பில் எங்களுக்கு 2வது இடம் தான் கிடைச்சது. ஆனால் நாங்கள் நெலும் பொக்கன அந்த திரையரங்கில் நாங்கள் அதை மேடியேற்றேக்கில் இந்திய கலாச்சார தூதரன் அங்குரன் டட்டாசரால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஆமாம். அதில் கதை, அதாவது வசனம் எழுதினது கம்பனேசன் சார், எங்களோட அதிபர். அடுத்த நடன ஆசிரியர் ஷாலினி வாயுசுரன் மிஸ், நான். அதில் அவவையும் சொல்லணும், எனக்கு முதல் அனுபவம் நாட்டிய நாடகத்துக்கு பாடுறதுக்கும் இசையமைக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சது. அந்த முதல் அனுபவமே எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை தந்தது. அதனால கட்டாயம் நான் இந்த ஒரு டீமுக்கு, இவங்களுக்கு கட்டாயம் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாம். ஓகே, அடுத்த இது எந்த மேடையில் நான் பாடினாலும், எந்த ஊரில் பத்ரகாளி கோயிலில் நான் பாடுறது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லுவேன். அம்பாளுக்கு பாட இத்தனை வருஷமாக பாடிக்கொண்டிருக்கேன், இனியும் அது கிடைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இது கொழும்புக்கு வந்து முதல் வாய்ப்பு தந்த கம்பன் மேடை. இது அவங்க எனக்கு பெரிய அங்கீகாரம் தந்து எனக்கு கண்டு ஒரு மேடை தந்தவங்க. இதுதான் என் முதலாவது கன்னி மேடை, கம்பன் மேடையில். அடுத்த புகைப்படத்தையும் பார்க்கலாம். இது எனது BA முதலாவது டிகிரியோட கன்வகேஷன். இது வந்து கட்டாயம் சொல்லணும், JM ஃபெஸ்டிவல். எங்களோட ஃபவுண்டர் வந்து, எங்களோட யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர் வந்து ஜெயலலிதா அம்மா. அவங்க இறந்த அப்புறம் JM ஃபெஸ்டிவல் கொண்டாடின டைமில் இந்தியன்ஸ் நிறைய பேர், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்தியன்ஸ் தானே பாடினாங்க. அதில் வந்து எங்களுக்குன்ற ஒரு வாய்ப்பு, எங்களோட திறமைக்கு ஒரு அங்கீகாரம் தந்து எங்களுக்கு ஒரு ஈவெண்ட் தந்தவங்க. அதில் நாங்கள் நடுவில் இருந்து நான் பாடினான். அப்போ கலாச்சார அமைச்சராக இருந்தவர் வந்து எங்களை கூப்பிட்டு விஷ் பண்ண படம் தான் இது. ஸ்ரீலங்கன் ஒரு ஆள் வந்து அவங்களோட இதில் நான் ஏறி பாடுறது எனக்கு ஒரு பெருமை, கட்டாயம். ஆமாம். இதுதான் அந்த குரு ராகவேந்திர சுவாமியோட மேடை. நான் ஒரு பாட்டு முதல் பாடின மேடை இது. அங்கே இதுதான் பதஞ்சலி விழா என்ற சிதம்பரத்தில் முதல் எனக்கு பெரிய அது ஒரு இதுன்னு சொல்லுவேன், அங்கீகாரம். எனக்கு பின்னுக்கு அந்த குரு இருக்கார், முத்துக்குமார் சாமி. ஆமாம், பின்னுக்கு இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் தான் அவையல். அந்த மேடை எனக்கு இன்னும் படைப்பாளிகளுக்கு முன் படைப்பை முன்வைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா?
இதுதான் நான் படித்த இசை நடன கலாலயம். அது இப்போ 25வது வருஷத்தை கடந்துட்டு. என்ன பேர் சொன்னாங்க? இசை நடன கலாலயம் முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம். அங்கதான் சென்னையில் இருக்குதா? இல்லை இது திருகோணமலை. திருகோணமலையில நான் படித்தது என்னை உருவாக்கினதுன்னு சொல்லலாம். நான் அதுக்கு பிறகு வந்த விட என்னை உருவாக்கின இடம் இந்த மண்டபம் தான். என்ன இதுதான் கம்பன் மேடு ஐஸ்வர்ய அம்மன் கோயிலில் நான் பாடினது நவராத்திரிக்கு. படப்பிடிப்பு அவளையின் சிறைப்பிடிப்பு. எனவே அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த சிறைப்பிடிப்புகளை இப்போது நாங்கள் பார்த்து ரசித்தோம். எனவே ஒவ்வொரு திறமைக்கும் வெற்றிக்கு பின்னுக்கும் எவ்வளோ ரகசியங்கள், வரலாறுகள், தடங்கள் இருக்கிறது. எனவே அந்த அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல், ஒரு கர்நாடக இசை. பொதுவாக இந்த திரைப்பட பாடல்களில் ஒரு பாடலாக இருந்தால் நீங்கள் அடிக்கடி பாடுகின்ற பாடல், கர்நாடக பாடல் எதுவும் இருக்கிறதா? நறுமுகை. ஓகே. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் நெற்றித்தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா, அற்றை திங்களன் நிலவில் நெற்றித்தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா, திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், பெண்ணிற புரவியில் வந்தவனே வேல்விழி மொழிகள் கேழாய், அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. ரொம்ப அழகாக அருமையாக பாடுகின்றீர்கள். சரி, அதே போல உங்களுடைய அந்த BA MA நீங்கள் படித்த அனுபவங்கள், இந்தியாவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. முதலாவது வருஷம் நான் BA முதல் போறேன். எனக்கு ஒரு நீங்க இங்கிருந்து அங்க போகல ஒரு வித்தியாசமான சூழல், சரியான மாற்றம். நான் அங்கட விட்ட கடைசி பிள்ளை. எனக்கு அந்த செல்லமா இருந்து பழகி ஒரு இடத்த கொண்டே விட்டோன்னே எனக்கு ஒரு பயம் ஒன்று இருந்தது ஆரம்பத்தில். கடைசி எங்கட அம்மா 1 மாதம் கம்ப்ளீட் முடிஞ்சோன்னே எனக்கு அகாடமியில் ஜாயின் பண்ண சொல்லி லெட்டர் வருது. அப்போ எங்கட அம்மா கேட்டது, பரவாயில்ல நீ விட்டுட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, செலவு போனால் பரவாயில்ல, ஆனால் உங்களோட இதுதான் எனக்கு முக்கியம். அப்போ ஆனால் அப்பாவும் சித்தப்பாவும் சொன்னவங்க எவ்வளோத்துக்கு படிக்கலுமோ அவ்வளோத்துக்கு படிக்கணும் அண்டு. அப்போ இல்லைம்மா நான் படிச்சுட்டே வாரேன்னு சொன்னான். பேருந்து அங்கே போனோன்னே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அவையில் BAக்கு ஜாயின் பண்ணிக்கல 17+, நான் இங்கேருந்து போய்க்கல 21st. அப்போ எனக்கு கொஞ்சம் ஏஜ் கேப் இருந்தது அக்காண்டு. ஆனால் நிறைய லெக்சர்ஸ் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஸ்ரீலங்கன்ஸ் அண்டு. முதலாவது ஒரு இங்கத்திய மொழி தமிழ் தான், ஆனால் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ எனக்கு சரியாக கஷ்டமாக இருந்தது. ஆனால் எனக்கு லெக்சர்ஸ் ஃபுல் சப்போர்ட் பண்ணவே இல்லை. அங்கே இசைக்கு அவங்க போட்டி என்றதை விட என்ன வளர்த்து விட்டேன்னு சொல்லலாம். நிறைய மேடை எனக்கு தந்தவங்க. அதுக்கு பிறகு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதில் பாஸ் பண்ணோன்னே மாஸ்டர்ஸ் போனான். மாஸ்டர்ஸில் இன்னொரு அனுபவம். அதில் என்னை விட பெரிய ஆக்கள்லாம் முழுக்க வந்தவியல் நான் தான் இது. அப்போ அங்கேயுமே எனக்கு அதில் முக்கியமான லெக்சரில் ஒரு ஆள் சொல்லணும் என்னென்னா, நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் உண்டு. அவங்க பட்டம்மா பாணி, அதாவது நித்யஸ்ரீ மேமோட அம்மாவோட ஸ்டூடெண்ட் அவங்க. அப்போ எனக்கு அவளோட ஸ்டைலில் படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவன் நிறைய மேடைக்கு எங்களை அழைச்சி கூட்டி போயிருக்கிறா. நிறைய ஈவெண்ட்டில் அதையும் கட்டாயம் சொல்லணும்னு, சென்னையில் மியூசிக் அகாடமின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போ யூனிவர்சிட்டியால் ஒரு காம்படிஷன் நடந்தது. அதில் ஃபுல்லாக இந்தியன்ஸ். நான் ஒரு ஆள், அடுத்த மிருதங்கம் வாசிட்ட கிரிதரன் உண்டு. 2 பேரும் சேம் டைமில் உங்களோட MA செய்த யாரும் ஸ்ரீலங்கன் யாரும் இருந்தவங்க. கிரிதரன், அர்ச்சனா கான் 2 பேர் இருந்தவங்க. அதை விட மொரிஷியஸ்லேருந்து வெவ்வேறு நாடுகள்லேருந்து படிச்சாக்கள் இருக்காங்க. அப்போ எங்களுக்கு அந்த மியூசிக் அகாடமியில் மிருதங்கம் கிரிதரன் வாசிக்கிறார், அதோட 7 பேர் பாடுறோம். அதில் ஸ்ரீலங்கனா நான் முதலாவது மேடை. அது பெரும் எனக்கு பாக்கியம் எல்லாம். எங்களுக்கு எங்களோட இசைக்கு அவங்க எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அந்த மேடையை எனக்கு தந்தது. அந்த மேடையில் நான் பாடினதும் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதே போல் நினைக்கிறேன் டிப்ளமா இன் தேவாரம் ஒரு கோர்ஸ் ஒன்று நீங்கள் செய்கிறீங்க, அது சம்மந்தமாக சொல்லுங்கள். அது என்னென்னா, எங்களோட இசை வளர்க்குறதுல ஆலயங்கள்ன்ற பங்கு முக்கியம் இருக்குது. அதில் கூடுதலாக ஆலயங்களில் பன்னிசைக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. அப்போ அதனால் நான் கட்டாயம் ஒரு பன்னிசை நான் படிக்கணும்ன்றது எனக்கு ஒரு விருப்பம். இந்த டீச்சரை நான் படித்ததுக்கு பிறகு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் படிக்கணுமன்றதுக்காக அது 4 years கோர்ஸ்.
அது வந்து ஒரு வருஷத்தில் வந்து 25 வகுப்பு நாங்கள் அட்டன் பண்ணணும். அப்போ நான் இதுக்காக நான் சிதம்பரத்துக்கு போவேன், ட்ராவல் பண்ணி போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நான் வருவேன். பாலச்சந்திர ஓதுவாரையும் நான் கண்டிப்பாக சொல்லணும் இந்த இடத்த. அவர் தான் அங்கே எனக்கு பணிச குரு. அங்கே சிதம்பரத்தில் அது நடக்குது. அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம். தேவார பாடல்கள்லேயும் இவ்வளவு நாங்கள் பாடலாமா படிக்கலாமான்றது அதை நான் அறிஞ்சு கொண்டேன். ஏன்னா எங்களோட திருவோணமலையில் கூடுதலாக என்ன வளர்த்தது ஆலயங்கள் தான் நான் சொல்லுவேன். ஆலயங்களில் பாடுறது மூலம் நான் மக்களோட தொடர்பில் இருக்கிறேன்றது, கடவுளோடு இருக்கிறேன். அதை விட மக்கள்ற தொடர்பு எனக்கு கூட இருக்குது. நான் எப்பயுமே இப்போ இங்கே கொழும்புல இருந்தாலுமே நான் வந்து அந்த தருணத்துக்கு பத்ரகாளி கோயிலில் பாடுறதுக்கு போயிடுவேன், கோணசு கோயிலில் பாடுறதுக்கு போயிடுவேன், முத்துக்குமார் சாமியில் பாடுறதுக்கு போயிடுவேன். அதே மாதிரி கொழும்புல இருக்கையிலையும் எனக்கு ஒரு மேடையை தந்தது மயூராபதி பத்ரகாளி அம்பாள் கோவில். அங்கே போய் நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன். அதுவும் எனக்கு ஒரு பெரும் பாக்கியம். அதுதான் இந்த பன்னிசைக்குள்ளே என்னை போக வச்சதுன்னு சொல்லலாம். நிச்சயமாக சில நேரங்களில் உங்களுக்கு விமர்சனங்கள் வருமா? கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விமர்சனங்கள் வரும். ஆனால் அது நான் விமர்சனங்கள் வந்து எங்களை வழக்குதுன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் ஆரோக்கியமான விமர்சனங்கள் இருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கியமான விமர்சனமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், மற்றதும் ஏற்றுக்கொள்வேன் நான். ஏனென்றா அது வந்து எங்களுக்கு முதல் கவலையை தந்தாலும், ஆனால் அதை எங்களுக்கு அந்த ஊக்குவிச்சு இன்னொரு இடத்த கூட்டி போகிறது இன்னொரு ஒரு பெரிய ஆளாக இருக்கும். இல்லை அதை என் கண்டிப்பாக இதில் அம்மா அப்பாவை சொல்லுவேன். நான் எப்படி சோர்ந்து இதனாலும் அதே மாதிரி என் சகோதரங்களையும் சொல்லுவேன். அக்கா அண்ணா எப்படி நான் சோர்ந்தாலும் அதை என்னை தூக்கி விடுறது அவங்க தான். இப்போ பாடசாலை காலத்தில் என் அதிபரையும் நான் சொல்லுவேன், இல்லை மேடம் என்னால் முடியாதுன்னா மேடம் சொல்லுவா, இல்லை இந்த விமர்சனத்தை தாங்காட்டிக்கு என்ன தாங்கினா தான் என்னோட. அவள் வந்து அந்த விமர்சனத்திலேருந்து என்னை வெளியே கொண்டு மேலே கூட்டிகிட்டு போனது அவங்க. நிவாஷினி, பல்வேறு சவால்கள் என்றது சொல்கிறத விட தடைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறி இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போய் அங்கே போய் பிஏ படித்து எம்ஏ படித்து அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் படித்ததை வந்து ஏனைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த கஷ்டப்பட்டு அந்த நடைமுறையில் பார்க்குற நேரம், இப்போ நீங்கள் படித்து கொடுக்குற மாணவர்களை ஒப்பிட்டு பார்க்குற நேரம், இந்த மாணவர்கள் வந்து இந்தந்த விஷயங்களை கொஞ்சம் திருத்தி கொண்டா இன்னும் இலகுவாக இவங்க முன்னேறுவாங்க, இல்லாட்டி இந்த இசைத்துறையில் வந்து இன்னும் நிறைய சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதங்கப்பட்டிருக்கீங்களா? இப்போ பிள்ளைகள் என்ன இப்போ இருக்கிற சூழல் வந்து புது ஜெனரேஷன் அவங்க ஒரு வித்தியாசம். அவங்களுக்கு வந்து கிளாஸஸ், அதாவது வெவ்வேறு கிளாஸஸ் போயினோம். ஆனால் மியூசிக் இப்போ சில பெற்றோர் வந்து அதை ஆதரிக்கிறாக்களும் இருக்கணும், சிலாக்கள் வந்து இதுக்கேன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு யோசிப்பினோம். ஆனால் நான் நினைக்கிறேன் இப்பத்திய ஜென்ரேஷன் வழி தவறி போகிறதுக்கு காரணம் இதுவாக இருக்கலாம். ஏன்னா ஒரு இசையிலேயோ ஒரு நடனத்துறையிலையோ ஏதோ ஒரு கலையை நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, அந்த புலன் வந்து அதில் செல்லும். இப்போ அதை விட நான் முக்கியமாக சொல்லணும் ஆட்டிசம் சைல்டை பற்றி. அவங்கள வந்து எனக்கு அதில் முதல் அனுபவம் இருக்கையில், ஆனால் என்னட்ட 2-3 பிள்ளைகள் வந்து சேர்ந்தா பிறகு நான் அதை என்னென்று நடைமுறைப்படுத்துறேன்றதை ஆராய வழி. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி கையாளுறது முதல் ஹேண்டில் பண்ணுற சரியான கஷ்டமாக இருந்தேன். ஆனால் அந்த அப்படி நாங்கள் ஒன்று செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு அது சம்மந்தமான ஒரு பின்புலம் அல்லது அது சம்மந்தமான ஒரு ஆளுமை எங்களுக்குள்ள இருக்கணும். அப்போ நான் அதுக்காக இப்போ ஒரு கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன், இந்தியாவில் ஆன்லைனில் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் அந்த பிள்ளைகளில் வந்து நிறைய டேலண்ட் இருக்குது. ஆனால் முதல் எனக்கு தெரியல இந்த என்னென்று நான் ஹேண்டில் பண்ண போகிறோன்னு சரியாக யோசித்தேன் நான். ஆனால் அவங்க வந்து பாட மாட்டேன் வேர்பில். ஆனால் அவ்வளோத்தையும் அவங்க கிரகிச்சு கொண்டு நான் ஒரு நாள் பிள்ளைகளெல்லாம் போனோன்னா ஒரு பிள்ளையை மட்டும் இருப்பாட்டி நான் கோவப்பட்டு இல்லை நீ பாடியே ஆகணுமெண்டு ஒரு நாளும் வாய் திறக்க மாட்டா. ஆனால் படிப்பிச்ச அவ்வளோ பாட்டும் ஸ்ருதி சுத்தமாக தாள சுத்தமாக அப்படியே பிள்ளை பாடுது. அப்போ அதுக்கு பிறகு தான் நான் ஆராய வலிக்கிட்டேன். நான் அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்கண்டு. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த பிள்ளையிலையும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு அவங்களோட அம்மா அவங்களோட டாக்டர் சொன்னாண்டு வந்து சொன்னான். அப்போ அதுக்கு பிறகு நான் கூடுதலாக இதுக்குள்ளே போக வலிக்கிட்டான். என்னண்டா இசை வந்து எங்களோட மனதை ஒருநிலைப்படுத்துதுன்றதை நான் கூட என்னில் கண்டதை விட நான் அந்த பிள்ளையில கண்டது கூட. அந்த பிள்ளையை வந்து ஒரு இதுக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளை இப்போ வெவ்வேறு இதுலேயும் வருதுன்றதை நான் இப்போ சந்தோஷப்படுறேன். நான் இந்த இசைத்துறைக்கு வந்ததுன்றதை விட இதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். கண்டிப்பாக இன்னொரு பிள்ளைக்கு நான் அதை நல்ல ஒரு வழியை கொண்டு போகிறேன். ஒரு பிள்ளைக்கு சிறந்த வழியை காட்டணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு தொழில ஒரு கோர்ஸை படிக்கிறீங்கன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லா ஆசிரியர்களும் அந்த பக்குவம் வராது, அது ஒரு பெரிய சவால். இன்னும் ஒரு பாடல் உங்களோட குரலை கேட்கணும். पर्वतराज कुमारी पार्वती पागी मां परमेश प्रियकरी पर्वतराज कुमारी
பார்வதி பாகி மாம் பரமேஷ பிரியகரி பர்வத ராஜகுமாரி பார்வதி. கருணாகரி கராளவதனே காளிகா ஸ்வரூபிணி. கருணாகரி கராளவதனே காளிகா ஸ்வரூபிணி. காமாட்சி காமாட்சி ஸ்ரீலலிதா மே மூதம் தேகி பிரஜ்ஞாரூபிணி. காமாட்சி ஸ்ரீலலிதா மே மோதம் தேகி பிரஜ்ஞாரூபிணி. வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை. ஸ்ரீமதி நிவாஷினி சக்திவேல், நன்றி வணக்கம் என்று சொல்லதான் இருக்குது. என்றால் நிறைய எங்களுடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்தி விட்டீர்கள், எங்களையும் சந்தோஷப்படுத்தி விட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பிக்க வேண்டும், உங்களுடைய ஆசிரியர் பணி இன்னும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கிட்டோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டு எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நிவாஷினி, நன்றி வணக்கம். நல்ல ரசிகர்களே, உங்களுக்கும் மகிழ்ச்சியை தந்திருக்கும் நினைக்கின்றோம். எனவே ஒரு உத்வேகம், ஒரு சக்தியை உங்களுக்காக தந்திருக்கிறது. அடுத்த உரையாடல் பகுதியில் சந்திப்போம். அதற்கு முதல் ஒரு பாடல் பார்த்து ரசிப்போம்.